2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நியமனம் செய்ததாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. பணி நியமனங்கள்ல ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்காக சில முக்கியமான நபர்கள் விஐபிக்கள் அவர்களுடைய தொடர்புகள் அவர்கள் மூலமாக இந்த பணி நியமனங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த கடிதத்திலே அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த முக்கியமான பதவிகள், அதாவது ஒரு 5க்கும் மேற்பட்ட பொறுப்புகளுக்கு இந்த பணி நியமனம் நடத்தப்பட்டதாகவும், ஏற்கனவே தேர்வுகள் நடந்த நிலையில அதன் முடிந்த பிறகும் கூட சில நியமனங்கள் சட்டவிரோதமாக இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக 1,12,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் உதவி பொறியாளர்கள், நகர திட்டமிடல் அதிகாரிகள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் இது முறைகேடாக இந்த பணி நியமனத்தை மேற்கொண்டிருப்பதாகவும், அதற்காக பணம் பெற்றிருப்பதாகவும் அந்த கடிதத்திலே குற்றச்சாட்டியதோடு அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அமலாக்கத்துறை அதில் கொடுத்திருக்கிறது.